வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ்க்கு. நம்ம இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பிரியாணி ரைஸில் செய்ய போகிறேன். 1 கிலோ பிரியாணி ரைஸ் 1 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 3 மராத்தி மொக்கு, ஒரு 2 பீஸ் கல்பாசி சேர்த்துருக்கேன். நம்ம வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது திண்டுக்கல் ஸ்டைல் தம் பிரியாணி அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது சுருள்பட்டை. இது நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 2லேருந்து 3 லவங்கம், அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வேறு பாத்திரம் இல்லை, அதனால் இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி நம்ம வெங்காயத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, வெங்காயம் பாதி வதங்கின உடனே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுறணும். இந்த மசாலா பச்சை வாசம் போகி இந்த பிரியாணி வாசம் நல்லா வரும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின தயிர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தயிராக இருந்தால் கொஞ்சம் புளிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 100 ml தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணாமலே செய்யலாம். அது ஒயிட் பிரியாணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுப்பு சிம்லேயே வச்சு வதங்கட்டும். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் லெக் பீஸாக எடுத்துருக்கிறேன். இதை மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நம்ம லெக் பீஸ் சாப்பிடும்போது அதில் டேஸ்ட் இருக்கும். அதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து பெரட்டி வேக வச்சு எடுத்து அந்த தண்ணியோடய சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் தான் அரிசி ஊற வச்சேன். பிரியாணி ரைஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் இந்த மசாலாவோடையும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம விசில் விட போகிறதில்ல. இந்த டைமில் நான் ஒரு ஹாஃப் நல்லா பழுத்த லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரணும். அப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலை, பட் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், அடி பிடிச்சிடாம. இப்போ வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை நல்லா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இதை வந்து நல்லா சமப்படுத்திக்கலாம். நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் வந்து ஒரு 20லேருந்து 30 ml ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடைகளில் வாங்குகிற நெய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய யூஸ் பண்ணணும். இது வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய். ஸோ நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணாலும் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தண்ணியும் அரிசியும் சேர்த்து நம்ம தம் போடும்போது உப்பு வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வாழை இலையை வச்சு மூடி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். சிம்லேயே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம உடனே கிளற வேண்டாம். கிளறுனா அரிசி வந்து உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து கண்டிப்பாக கரெக்டாக வரும். தேங்க்யூ.